ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த வீக்கோடைய லாஸ்ட் எபிசோட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 5 to 6 minutes வரைக்கும் நம்ம விகா சீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்லி அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் அந்த ப்ரோமோ கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. ஃபைனலி விஜய்க்கு வந்து டவுட் வந்துருச்சு, நீ நல்லா உருட்டு அப்படின்னு சொல்லி. பட் அவருடைய டைலாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு காவேரியை பார்த்து கேட்டது எல்லாமே என்ன சொல்றது, என்ன வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு காவேரி சொல்றது, இன்னொரு சைடு விஜய் வந்து நீ வேணா வெண்ணிலாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. என்ன ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் காவேரி இல்லாம விஜயாலையும் விஜய் இல்லாம காவேரியாலையும் வாழவே முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். பட் ஏன் இந்த நாடகம் அப்படின்றது தான். பிகாஸ் இப்போதைக்கு காவேரியும் விஜயும் பிரிஞ்சிருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணமா பசுபதி இருக்காரு. அதுக்கு மெயின் ஒரு ட்ரிகர் பாயிண்டா வந்து நம்ம பாட்டியை வச்சு அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி காவேரியும் விஜயும் யாருனாலையும் அசைக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக விஜய் சொன்ன டைலாக் தான், நானும் காவேரியும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது 100% உண்மை. இன்னைக்கு எபிசோட்ல காவேரியை பார்த்து விஜய் பேசியாச்சு. நீ எல்லாம் ஹாப்பியோட தான் கிளம்பியிருக்க, ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என் பாட்டி சொன்ன விஷயம் தானே உன்னை தடுக்குது. ஐ மீன் நான் வீட்டில் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து உன்னை பார்த்து பசுபதியால தான் எல்லா பிரச்சனையும் சொன்னதுனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது மட்டும் இல்லை, பசுபதியால தான் இப்போ கூட உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு பாருங்க அப்படின்லாம் வந்து காவேரி என்னென்னமோ போயிட்டு சமாளிக்க, இருந்தாலும் விஜய்க்கு வந்து தெரிஞ்சிடுது நீ நல்லா சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி. பட் நிறைய கான்வர்சேஷன்ஸ்க்கு பிறகு அந்த அழகா வயத்துல கையை வச்சாரே தவிர்த்து குழந்தைகிட்ட பேசினாலும் கையை வச்சு அந்த உரிமை கொண்டாடினது, அப்புறம் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் அந்த ஐ கான்டாக்ட் காவேரியால தடுக்கவும் முடியல. ஏன்னா என்ன சொல்றது, உங்களுக்கு விஜய் தான் வேணும். பட் இப்போ வந்து பாட்டி குறுக்குல வந்து நின்றுட்டாங்க, இந்த மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க. அவங்களால வெளியில அதை சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன்ற மாதிரி பாட்டி பயமுறுத்து வச்சிருக்காங்க. ஸோ காவேரி மட்டுமே பிளேம் பண்ணி இங்கே ஒன்றுமே ஆக போறது இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம், விஜய் வந்து காவேரிக்கு இன்னும் 2 நாள் நீ டைம் எடுத்துக்கோ, மறுபடியும் 2 நாள் கழிச்சு நான் வருவேன், அது வரைக்கும் நல்லா யோசி, என்னை பத்தி யோசி, குழந்தைய பத்தி யோசி, குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் 2 days டைம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2 daysல இவங்க கொடைக்கானல் போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றது தான் மெயினா இருக்க போது. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நாங்க தேடி வருவோம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாரு. ஸோ கொடைக்கானல் போவாரோ, ஒரு குட்டி ஒரு அன்பாசை இருக்கு. பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு கொடைக்கானல் ஷூட் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கும் கொடைக்கானல் ஷூட் தான் இருக்க போகுது போல. ஸோ ஹோப் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த 2 நாள்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ப்ரோமோ வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள். அங்க பசுபதி அண்ட் சாரதா திடீர்னு எப்படி போனாங்கன்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கும் பதில் கிடைச்சாச்சு. அங்க ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ அவங்க ஃபங்க்ஷனுக்கு இவங்க ஃபேமிலி வருவாங்கன்னு தெரிஞ்சு அங்க வீட்டில் போய் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குமரன் மட்டும் கிளம்ப போறாரு. பட் அந்த டைமுக்கு காவேரி நானும் வரேன், பாட்டி நானும் வரேன்னு அடம்பிடிச்சு போறாங்க. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நர்மதா பாப்பாவை காமிச்சாங்க. ஃபைனலி காவேரியோட ஃபீலிங்ஸ், ஏன்னா கங்கா கிளம்பும் போது பாட்டி சொல்றாங்க இல்லையா, அது பிரெக்னெண்டா இருக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, உடனே காவேரி வந்து வயிற்றுல கையை பிடிச்சி அவங்களும் ஃபீல் பண்றாங்க, நம்மளும் இவ்வளவு தூரம் பாப்பா வச்சுக்கிட்டு போனோமே அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் பாப்பாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை, ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்கமிங் ப்ரோமோல கரெக்டா அவங்க கொடைக்கானல் போய் ரீச் ஆனதும் பசுபதி பண்ற லீலைகள், ராகினி பண்ற விஷயங்கள் இதெல்லாம் ப்ரோமோவா வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இவங்க சோலோவா சமாளிப்பாங்களா, இல்ல அங்கவும் விஜயோட பிரசன்ஸ் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.